அனைவருக்கும் அன்பான வணக்கம். முன்னாள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவருடைய அறப்பணியை இங்கே நினைவூட்டுறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய மகன்தான் ஆபிரகாம் லிங்கன். ஒரு தாழ்ந்த இனம்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் கூட நாட்டுக்கு வேண்டி போராடணுங்கிற அந்த உயர் குணம் இருந்தது. எப்படியாவது அந்த பதவிக்கு வந்துன்னு சொல்லி போராடி இறுதியில் வெற்றி அடைஞ்சு ஜனாதிபதி பதவிக்கு வந்துட்டார். பதவி பிரமாணமெல்லாம் முடிஞ்சு அவருடைய வேலையை சிறப்பாக செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் அவரிடம் போட்டி போட்டு தோற்ற அந்த பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாங்க இல்லையா, அவர்களெல்லாம் இவர் அந்த வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஒரு கேலியும் கிண்டலமாக பேசியிருப்பாங்க. அதை பற்றி எந்த கவலையும் அவர் எடுத்துக்கிறதில்ல. அவருடைய வேலையில் மட்டும் குறியாக இருந்தார். ஒரு நாள் செனட் மீட்டிங் இருந்தது. அந்த செனட் ஹவுஸ்க்கு எல்லோரும் போகிறாங்க. மீட்டிங் முடிஞ்சிட்டு திரும்பி வரும்போது அதில் ஒருத்தர் ஒரு போட்டி போட்ட தோற்ற ஒருவர் ஒரு காழ்ப்புணர்ச்சி பொறாமையின் மூலமாக எப்படியாவது ஒரு இழிவுபடுத்தணுங்கிற அந்த நோக்கத்தில் என்ன பண்ணுறாரு, அது யார் அவருடைய பேர் அப்படின்னா வின்சென்ட் ஜோநாதன் அப்படிங்கிறவர். வெளியில் வந்த பின்னால் கேட்குறாரு, மிஸ்டர் பிரசிடெண்ட், நான் போட்டிருக்கிற ஷூ உங்கள் அப்பா தைச்சது, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நல்லா உழைக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் சொன்ன உடனே எங்கள் அப்பா தைச்சானா அது நேர்த்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் திருப்பி சொன்னார், ஒருவேளை உங்களுடைய ஷூ பழுதடைஞ்சிடுச்சானா அது திருப்பி எங்கிட்ட கொண்டுட்டு வாங்க, நான் சிறப்பாக தைச்சி தர்றேன், எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லி தன்னடக்கமாக பதில் சொன்னாருங்க. உயர் பதவியில் ஜனாதிபதி பதவியில் இருந்தாலும் கூட சொல்லி அப்படியே சிரித்தார். அவர்கிட்ட கோவப்படலை. அதை கேட்டு அவங்களெல்லாம் வியந்து போயிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க செனட் நம்பர்களை கேட்டாங்க, என்ன துணிச்சுனான்னு கேள்வி கேட்குறாரு. அவருடைய பதில் பாருங்கள், எவ்வளோ கூலாக இருந்தது பாருங்கள். அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு மனிதர், ஒரு உழைப்பாளி, நாட்டுக்கு வேண்டி உழைச்சி நேர்மையாக இருந்தார். அவருடைய உழைப்பு அதுதான் தடுக்காது, தயங்காது, தடுமாறாமல் செய்த அந்த காரியத்தினால் அவர் இன்றைக்கி எல்லாருடைய மனசுலையும் நிலைச்சி நிற்கிறார். அவருடைய உழைப்பு தன்னம்பிக்கை தான் காரணங்க. எல்லோரும் இப்படி இருந்தானா வாழ்க்கையில் வெற்றி அடையலாம், அறப்பணி ஆற்றலான்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.